வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் டைனிட்டி 12 இன்ச் சப்வூஃபர் இருக்கும், கேபிட்டல் 12 இன்ச் சப்வூஃபர் இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட்டு, இது எது பெஸ்ட்டுன்னு சொல்லி நண்பர்கள் சில பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இப்போ கேபிட்டல் சப்வூஃபர் பொறுத்தளவுக்கு இது மேக்னெட் பார்த்திங்கன்னா டபுள் மேக்னெட் போட்டிருப்பாங்க. டைனிட்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் மேக்னெட் தான். ஆனால் மேக்னெட் பொறுத்தளவுக்கு இந்த மேக்னெட்டோட இது கொஞ்சம் அகலமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா டைனிட்டியில் ஏர் வந்து நல்ல ஃப்ரீயாக ரிலீஸ் ஆகும். இதை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு ஏர் கோல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. சைட்லலாம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஏர் கோல்ஸை ஃபில்ட்ரு பண்ணி அடைச்சிருக்காங்க. இந்த 12 இன்ச் டைனிட்டியை பொறுத்தளவுக்கு ஓப்பனாக விட்டுருக்காங்க. காயில் சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே சைஸ் தான், ரெண்டு ஒரே சைஸ் தான் காயில் சைஸு. இந்த டைனிட்டியை பொறுத்தளவுக்கு 8 ohmஸ்லையும் கிடைக்கும், 4 ohmஸ்லையும் கிடைக்கும். ஆனால் இந்த கேபிட்டலை பொறுத்தளவுக்கு ஒன்லி 4 ohms மட்டும் தான் கிடைக்கும். கேபிட்டலை பொறுத்தளவுக்கு பப்ளிக் அட்ரஸ் ஆம்பிளிஃபயரில் இந்த ஹாரன்லாம் பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் நிறையா பார்த்துருப்பீங்க. இந்த சிம்பிள் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு இந்தியன் மேக்கு. இந்த டைனிட்டியை பொறுத்தளவுக்கு இது ஒரு சைனா மேக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது உயரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இது உயரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எஃபெக்ட், அதாவது பேஸ் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த டைனிட்டி ஒயிட்டை பொறுத்தளவுக்கு பேஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது, ஆனால் ஸ்மூத்தாக இருக்கும் பேஸு. கேபிட்டலை பொறுத்தளவுக்கு பேஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் இந்த டைனிட்டியை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் நிறைய ஆடியோ போர்டுக்கு மேட்ச் ஆகும். இந்த கேபிட்டல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் டைப்பு அல்லது மாஸ்பெட் டைப்புக்கு தான் சரியாக மேட்ச் ஆகும். ஐசி டைப்புக்கு அந்தளவுக்கு மேட்சிங் கம்மியாக தான் இருக்கும். அதாவது நான் எஸ்டிகே இந்த மாதிரி ஐசிகளுக்கு இந்த கேபிட்டல் வந்து மேட்சிங் கம்மியாக இருக்கும். எஸ்டிகே பொறுத்தளவுக்கு டைனிட்டி மேட்சிங் நல்லாயிருக்கும். இது வந்து எஸ்டிகே 4191க்கு நல்லா மேட்சிங்காக இருக்கும். அதேமாதிரி 4231க்கு நல்லா மேட்சிங்காக இருக்கும். இந்த இதை பொறுத்தளவுக்கு எஸ்டிகேக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் வால்யூம் ஏற்றினீங்கன்னா கொஞ்சம் உதரமாக இருக்கும். என்ன காரணம்னா எஸ்டிகே பொறுத்தளவுக்கு அதோட ரெக்கமெண்டேஷன் ஸ்பீக்கர் ஓம்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ohms தான் அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. இது வந்து மேக்ஸிமம் 4 ohms தான் கிடைக்கும், 8 ohms கிடைக்காது. இந்த ஊஃபரை பொறுத்தளவுக்கு 2 சப்வூஃபர் ஒரே பாக்ஸில் ஃபிட் பண்ணோம்னா இது வந்து பேரல் பண்ண முடியாது. இந்த டைனிட்டியை பொறுத்தளவுக்கு ஒரே பாக்ஸில் நம்ம 2 சப்வூஃபர் ஃபிட் பண்ணாலும் இது வந்து பேரல் பண்ணிக்கலாம். பேரல் பண்ணோம்னா 8 ohms பேரல் பண்ணோம்னா 2 8 ohms பேரல் பண்ணும்போது 4 ohms கிடைக்கும். இது வந்து 4 ohmsங்கிறனால நம்ம பேரல் பண்ணோம்னா 2 ohms கிடைக்கும். நம்மளோட ஆம்பிளிஃபயர் வந்து ஹீட் இஷ்யூ அதிகமாக இருக்கும். மற்றபடி இந்த பேப்பர் கோன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இது தரமாக தான் போட்டிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தரமாக தான் போட்டிருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் கனெக்டருக்கு பார்த்திங்கன்னா டெர்மினல் இது பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸிங் டைப் போட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம எப்பவும் போல் சால்ட்ரிங் பண்ணுற டைப் தான் போட்டிருக்காங்க. இது டைனிட்டியில் என்ன நீங்கள் ஆடியோ போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சப்வூஃபரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பேஸ் வந்து நல்ல வெயிட்டாக கேட்கணும், அதாவது நல்ல ஹார்ட் பேஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஹார்டாக இருக்கக்கூடாது, பேஸு கேட்குறதுக்கு ஸ்மூத்தாக நல்லா இனிமையாக இருக்கணும், அதாவது எவ்வளோ நேரம் கேட்டாலும் நம்மளுக்கு வந்து ஒரு டைனஸ் இருக்காது, இது இந்த டைனிட்டை பொறுத்தளவுக்கு. ரெண்டாவது வந்து 8 ohmsங்கிறனால அந்தளவுக்கு உதறலும் இருக்காது. எல்லா ஆம்பிளிஃபயருக்கும் மேட்ச் ஆகிறனால உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். உங்களோட ஆம்பிளிஃபயருக்கு மேக்ஸிமம் இந்த சப்வூஃபர் சூட்டபிள் ஆகும். ஹெவி ஆம்பிளிஃபயரை பொறுத்தளவுக்கு டிரான்சிஸ்டர் டைப் வருது பார்த்தீங்களா, மகாராஜா 4 டிரான்சிஸ்டர், அதாவது குமார் 4 டிரான்சிஸ்டர், இல்லை மேக்ஸிமம் இந்த மாதிரி எந்த கம்பெனியாக இருந்தாலும் 4 டிரான்சிஸ்டர் ஆடியோ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். அதே சேம் இதுக்கு யூஸ் பண்ணலாம்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டும் குவாலிட்டியான ப்ரொடெக்ஷன் தான், எதுவும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது கிடையாது. ரிசல்ட்டில் மட்டும் நம்மளுக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இதான் சூப்பர், இதான் சரியில்லை அப்படின்னு நான் எதுவுமே சொல்ல வரல, ரெண்டுமே நல்லாயிருக்கும். நம்மளோட ஆடியோ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சப்வூஃபரை நீங்கள் சூஸ் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த டைனிட்டியில் சேப்பு கலர் கோன் போட்டு வருது. இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா சேப்பு கலரில் வரும். அந்த இது நீங்கள் வாங்கினீங்கன்னா பேஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த சில்வரை பொறுத்தளவுக்கு பேஸ் வந்து கேட்குற அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். சிகப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இது நண்பர்கள் கேட்டாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.